பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம ஸ்வபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. எவர்கள் அப்படின்னா, இதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவங்க தான் பரியாசக்காரர்கள். இவர்கள் பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க, ஜென்ம ஸ்வாபத்தாராக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஆவி இல்லை, அதாவது உயிரே இல்லை, உயிரற்றவர்கள், மரணித்தவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிக பரியாசங்கள் பரிமாறி கொண்டு இருக்கிறாங்க நிறையா பேர். ஒருத்தரை பிடிக்கலனா ஒருத்தர். அதே போல் தேவ ஊழியர்களில் நிறைய பேர் குறைவுள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பரியாசங்கிற பேரில் பரியாசம் செய்து இவங்க சாபத்தை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க அப்படின்னு. பரியாசம் பண்ணாதீங்க. பரியாசம்னா கிண்டல், கேலி. யாரையும் பண்ணாதீங்க. அவங்க உருவத்தை வச்சோ, அவங்க பேச்சை வச்சோ, அவங்களுடைய செயலை வச்சோ, இல்லைன்னா அவங்களோட படிப்பை வச்சோ, இல்லை அவங்களுடைய குடும்பத்தை வச்சோ, அவங்களோட ஜாதியை வச்சோ, எதையாவது மதத்தை வச்சோ பரியாசம் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பரியாசம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள உயிர் இல்லைன்னு அர்த்தம். அதான் வசனம் சொல்லுது. இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், பிரிவினையை உண்டாக்குறவர்கள். எப்படி பிரிவினையை உண்டாக்குறாங்கன்னா, நாம் கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்தை, அந்த சத்தியத்திற்கு விரோதமாக இவங்க பிரிவினைகளையும் இடர்களையும் தவறான உபதேசங்களினால் கொண்டு வருகிறாங்க. அதனால் இவங்க பிரிவினையை உண்டு பண்ணுகிறவர்கள். வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொறாமையை தூண்டி விடுறாங்க, வாக்குவாதங்களை உண்டு பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்குள்ளேயே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுது. இந்த பொறாமை, வாக்குவாதங்கள், வேதங்கள், சண்டைகள், இவற்றையெல்லாம் உண்டாக்குகிறவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே தான் இருக்கணும். இவங்களை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். ரொம்ப கவனத்துடனும் இருக்கணும். இவங்க ஜென்ம சுபாவத்தார் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். எந்த மனுஷன்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். அவன் ஒரு நாளும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகளை அறியவும் மாட்டான். அவன் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான், அறியவும் மாட்டான், ஒத்துக்கொள்ளவும் மாட்டான். அவன் தான் ஜென்ம சுபாவத்தான். அதான் வசனம் சொல்லுது இல்லையா, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவருக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது அப்படின்னு. அதனால் பேர்பட்ட ஆள் அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இவங்க தங்களுடைய புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால, தங்களில் இருக்கும் அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அதான் ஆவி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய ஜீவனுக்கு, தேவன் தான் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறாங்க. ஏன்? இவங்க அறியாமையினால் இருக்கிறாங்க, புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க.
ஆனால் இவங்க நினச்சிட்ருக்காங்க நம்ம ரொம்ப அறிவாளி, நம்ம ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்கள பரியாசம் பண்ணிகிட்ருக்குறாங்க, கேலி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வசனம் சொல்கிறது, நீங்கள் அறியாமையில் செய்கிறீங்க, இன்னொன்று உங்களுக்கு புத்தியே இல்லை அப்படின்னு இங்கே வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் உயிரற்றவர்கள்னு சொல்லுது. இனிமேலாவது இந்த மாதிரி கேலி கிண்டலெல்லாம் விட்டுட்டு, மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு சில நேரங்கள் நமக்கு வாய்ப்பு வருது, அவங்க ஏதோ தவறு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம நேரடியாக போய் அவங்கள்ட்ட அவங்க தவறை சுட்டி காமிச்சு, இது மாதிரி இருக்குது, இது நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள்னு ஒரு அமைதலாக சொல்லி பார்க்கலாம். கேட்கலையா அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள பரியாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, சமூக வலைத்தளங்களில் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அவதூறான காரியம். இதை ஏசப்பா ஒரு நாளும் விரும்ப மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்புறம் ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேலே வந்துடும். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.